இன்றைக்கு ஜெபத்தை குறித்து பார்க்க போகிறோம். நல்லா கவனியுங்கள். ஜெபம் என்பது ரொம்ப அவசியமானது. நாங்க ஊழியம் ஆரம்பித்த நாட்கள் இருந்து ஜெபத்தை குறித்து நிறைய பேசியிருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய காரியங்களை பேசியிருக்கிறேன். ஆனால் கிறிஸ்தவராகிய நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய சில ஜெபங்கள் உண்டு. ஆமென். நிச்சயமாக இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில வேணும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எனக்கு தேவை இல்லை என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. யாராவது இந்த ஜெபம் எனக்கு தேவை இல்லை என்று சொல்வீர்களானால் நீங்கள் வேத வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள், வேத வசனத்தை விசுவாசிக்காதவர்கள். சில பேருக்கு வேதத்தில் இல்லாத உண்டு. ஆனா இப்ப ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஒன்று வந்திருக்கு. என்ன தெரியுமா? ஒன்று வந்திருக்குது. வேத வசனத்தை விசுவாசிக்க மாட்டாங்க, ஆனா இயேசுவை விசுவாசிப்பாங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அதாவது வேத வசனம் இதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் செய்ய முடியாது, இந்த இப்படித்தான் நான் செய்யணும் இல்லை, நான் வேற வழியில செய்து என்ன செஞ்சிடுவேன், ஆண்டவரத்தில் ஒரு நன்மையை பெற்றுடுவேன், வேற வழியை பயன்படுத்தி நான் ஆண்டவரை கிட்டி சேர்ந்துடுவேன், வேற வழியை பயன்படுத்தி நான் என்ன செஞ்சிடுவேன், ஆண்டவருக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவேன் சொல்லி வேத வசனத்தை கொஞ்சம் ஒதுக்கிட்டு ஆண்டவரிடத்துல விசுவாசத்துல நிக்கிறவர்களும் உண்டு. இன்னும் சொல்ல போனா எங்க விசுவாசம் அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குது. எங்க ஜெபம் கூட அப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்குது. எங்க ஜெபம் கூட அதன் நேரங்கள்ல வேதத்துக்கு உட்பட்டதா இருக்காது. வேதத்துல சொல்லப்பட்ட அவசியமான ஜெபங்கள் சிலதை நாங்க என்ன செய்வோம், கைவிட்டு விடுவோம். இன்னும் சொல்ல போனா எது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையா இருக்குதோ அதுதான் எங்களுக்கு ஜெபமா என்ன செய்யறது, தேவ சமூகத்துல காணப்படுகிறது. கவனிக்கிறீங்களாங்க? இன்றைக்கு எனக்கு எது தேவையோ அதுதான் என் ஜெபமாக மாறிவிட்டது. இன்றைக்கு எனக்கு வீடு தேவை என்றால் வீடுதான் ஜெபம். இன்றைக்கு எனக்கு ஒரு பண தேவை உண்டு என்றால் அதுதான் என் ஜெபம். இன்றைக்கு எனக்கு சுகம் தேவை என்றால் அதுதான் என் ஜெபமா இருக்கிறது. இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒரு திருமண காரியமோ அல்லது ஒரு பயண காரியமோ அல்ல படிப்பு காரியங்களோ என்ன காரியத்தில் இன்றைக்கு நம் தேவைகளை சந்திக்க வேண்டியிருக்குதோ அதுதான் எங்கள் ஜெபமாய் மாறிவிட்டது. ஆனால் அந்த ஜெபம் நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை, அது வேதத்துக்கு புறமான ஜெபம் இல்லை. ஆனால் அதற்கு முன்பதான ஒரு ஜெபம் ஒன்று, அதற்கு முன்பதாக தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு அடிப்படை ஜெபம், இன்னும் சொல்ல போனால் அத்தியாவசியமான ஜெபம், கண்டிப்பாய் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் ஒன்று வேதத்தில் கொடுக்கப்படுகிறது. 5 காரியங்களை நான் உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்கிறேன். என்ன ஜெபம் என்று சொன்னால் வாசிக்கலாம். இதற்கு தலைப்பு என்னென்று சொன்னால் தாவீதின் ஜெபம். இன்றைக்கு தாவீதின் ஜெபத்திலிருந்து ஒரு 5 காரியங்களை கற்றுக்கொள்வோம். ஏன் நான் தாவீதின் ஜெபம் என்று எடுத்துக்கொண்டு சொன்னால், வேதத்தில் அநேக தேவ மனிதர்கள் இருந்தாலும் கூட தாவீதை பார்த்து ஆண்டவர் நிறைய நன்மைகளை நல்ல காரியங்களை சொல்லுகிறார். தாவீதை குறித்து என்ன சொல்றார் சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ தெரிஞ்சவங்க தாவீதை குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்துக்கு ஏற்றவர், ரைட், ஒன்று சரியானதான். வேற பிரியமானவர், சரியானது, ரைட். வேற இன்னும் சொல்ல தாவீதுடைய சக்சஸ் சொல்ல போனா ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம். 2 சாமுவேல்ல தாவீது எல்லா சத்துருக்களையும் தேவன் செஞ்சாராமுங்க, முறியடித்தாராம். அப்போ நல்ல ஒரு வெற்றியுள்ள மனிதன். அவன் இடையிலே தவறினாலும் இடைப்பட்ட காலங்களில் சில தவறுகளை செய்தாலும் அவன் வெற்றிகரமாக தேவ சமூகத்தில் நின்று ஒரு நல்ல சாட்சியை பெற்ற மனிதன். அப்படியானால் அவன் ஜெப வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப என்ன செய்திருக்கு சொன்னால் சரியான வாழ்க்கையா இருந்திருக்கிறது. அவனுடைய ஜெப வாழ்க்கை சரியா இருந்தபடினால் தான் அவன் தன்னை சரிப்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன், ஆண்டவருக்கு பிரியமான மனிதன் என்ற பெயரை சாட்சியை பெற்ற ஒரு மனிதனாய் விளங்குகிறான். அது மட்டுமில்லாமல் எல்லா சத்துருக்களை முறியடித்து அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அந்த அழைப்பை நிறைவேற்றி முடித்தவனாக, கர்த்தர் கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்தவனாக நம் தாவீதை பார்க்க முடியும். நிறைய பார்க்க முடியும். இன்றைக்கு தாவீதை குறித்து பேசுறேன். அப்போ அதுக்கு தாவீதுடைய ஜெபமும் ஒரு முக்கியமானது என்பதை நாம் கவனித்து பார்க்க முடியும். வாசிக்கலாமா? சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனங்களை வாசிப்போமா? சுத்திகரியும், என்னை சுத்திகரியும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்கே முதலாவது தாவீது ஜெபிக்கிற ஜெபம் என்னவென்று சொன்னால் இங்கே 2 காரியம். ஒன்று பாவ மன்னிப்பு, 2வது சுத்திகரிப்பு. அல்லேலூயா. எங்களுடைய வாழ்க்கையில முதலாவது ஆண்டவர் சமூகத்தில் நாங்கள் நிற்கும் போது, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் மீறல்களை மன்னியும், எங்கள் பலவீனங்களை மன்னியும் என்று சொல்லி முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். 2வது எங்களை சுத்திகரியும்.
வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நிறைய பேருக்கு அது ஆரம்பத்தில் சொன்னது போல இந்த பாவ அறிக்கை, இந்த சுத்திகரிப்பு, இந்த பயபக்தி, இந்த தேவ பயம், நடுக்கம் தேவ சமூகத்தில் நிறைய பேருக்கு வராது. அதுக்கு வேற நல்ல ஸ்டைலா வச்சு கொள்ளுவாங்க. எங்களுக்கு செல்லம், ஏசப்பா என்னதுங்க செல்லமா. என்னதான் உங்களுக்கு ஏசப்பா செல்லமா இருந்தாலும், உங்களுக்கு ஏசப்பா எப்படிதான் உங்களை செல்ல பிள்ளையா பார்த்தாலும், அவர் சமூகத்தில் நிற்கும் பொழுது பாவ அறிக்கை செய்து மனம் திரும்பினவங்களாய், அவரால் சுத்திகரிக்கப்பட்டவங்களாக முதலாவது நம்ம என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை பார்த்து முதலாவது, ஆண்டவரே என் மேல் கிருபையாயிரும், எனக்கு மிகுந்த இரக்கங்கள் என்ன செய்யுங்க, என் மீறலை மன்னிங்க, என்னை சுத்திகரிங்க என்று ஜெபிக்க வேண்டும். சில பேருக்கு நாங்க எந்த பாவமும் செய்யலையே, நாங்க தான் எல்லாத்தையும் கரெக்டா இருக்கிறோமே அப்படி சொல்றதே பெரிய பாவம். இன்னும் சொல்ல போனா பாவத்திலேயே பெரிய பாவம் என்ன தெரியுமா? நான் கரெக்டா இருக்கிறேன், நான் சரியா இருக்கிறேன், நான் எல்லாத்திலையும் சரியா இருக்கிறேன், நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் என்று சொல்வதே பெரிய பாவமுங்க. இன்னும் சொல்ல போனா சரியா இருக்கிறவர்கள் அப்படி சொல்ல மாட்டார்கள். நாங்க சரியான அந்த ரட்சிப்பை பிடித்துக் கொள்ளவில்லை, அல்ல சரியான வழியில நாங்க புறப்படின அர்த்தம். சரியான சத்தியத்தில் பயணிக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க, யாருமே நான் கரெக்டா இருக்கிறேன், நான் எல்லாத்திலையும் பெர்ஃபெக்டா இருக்கேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்களுங்க, யாருமே சொல்ல மாட்டாங்க. அப்போ முதலாவது எங்க வாழ்க்கையில தேவையான ஜெபம் என்னென்று சொன்னால், பாவத்தை மன்னிக்கும்படி ஜெபிக்க வேண்டும். எங்கள் குற்றங்களை, எங்கள் குறைகளை, எங்கள் மீறுதல்களை மன்னியும் ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ அவர் ரத்தத்தால சுத்திகரிக்கும்படியாக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கொடுக்கிறோம் பாருங்க, சங்கீதத்திலேயே 19ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வாசிக்கலாமா? சங்கீதம் 19:13. துணிகரமான பாவங்களுக்கு விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விடாதையும், நீங்களாயிருப்பேன். அல்லேலூயா. துணிகரமான பாவங்களுக்கும் அடியேனை விலக்கி காரும், பாவத்துக்கு என்ன விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஜெபிக்கிறீங்க? ஆண்டவரே என்னை பாவத்துக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் பாவம் என்னை மேற்கொள்ள விடாதீங்க, பாவம் என்னை தொட விடாதீங்க, பாவத்தால நான் கரைப்பட்டு போக விடாதீங்க, நான் பரிசுத்தமாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? ஆரம்பத்தில் சொன்னது போல, எடுத்த உடனே நல்லவரே, வல்லவரே, கிருபை உள்ளவரே, அன்புள்ளவரே அப்படியே சொல்லிட்டு அதை தாரும், இதை தாரும், அதை பெருக பண்ணும், இதை பெருக பண்ணும், அந்த தடியை உடையும், இந்த தடியை உடையும். இதெல்லாம் கடைசி ஜெபம். அல்லேலூயா. அப்ப சபையின், அதாவது ஜெபத்தின் ஒழுங்கமைப்பு என்னன்னு சொன்னால், முதலாவது ஆண்டவரே பாவம் என்னை ஆட்கொள்ள விடாதேயோ. அல்லேலூயா. பாவம் என்னை மேற்கொள்ள விடாத. இன்னும் பாருங்க, கிறிஸ்தவர்கள் இதனாலதான் விழுந்து 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 எழும்புறாங்க. ஏன் விழுந்து விழுந்து எழும்புறோம்? எங்களுக்கு பாவத்தை குறித்த ஒரு உணர்வு இல்லை. நான் பாவி, நான் மனம் திரும்பணும், நான் பரிசுத்தமா வாழணும், நான் பாவத்தால கரைப்படாத ஒரு வாழ்க்கை வாழணும், அதுக்கு தேவனுடைய உதவி எனக்கு தேவை என்ற அந்த ஏக்கம், அந்த வாஞ்சை, அந்த உணர்வு நமக்கு இருக்கிறது இல்லை. கவனிக்கிறீங்களாங்க? நமக்கெல்லாம் என்ன, எடுத்த உடனே நம்ம தேவைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், நேரடியாவே போயிடுவோம். அல்ல, கவனிங்கள். முதலாவது எங்க வாழ்க்கையில பாவம் எங்களை ஆட்கொள்ள கூடாது என்ற ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில தேவை. அல்லேலூயா. பாவத்தை மன்னியும், எங்களை சுத்திகரியும், பாவம் என்னை ஆட்கொள்ள விடாதையும், பாவம் என்னை மேற்கொள்ள விடாதையும் என்ற அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம். அதுதான் முதலாவது ஜெபம். ஒருவேளை இந்த ஆர்டர் இல்லைன்னு சொன்னா, இந்த ஆர்டர் நீங்க என்ன செய்யுங்க, இன்றையிலிருந்து இந்த ஆர்டர்ல ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு ஆர்டரான ஜெபம் தான் தாரு, ஒரு ஒழுங்கான ஜெபம். ஜெபத்தில் ஒழுங்கு இருக்குங்க. முதலாவது இதுதான். இரண்டாவது வாசிக்கிறோம் பாருங்க, 5 காரியம் உண்டு. அதனால மூன்றாவது காரியம் கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் அதிகமா பார்க்க வேண்டியிருக்குது. மூன்றாவது காரியம், இரண்டாவது காரியம் சங்கீதத்தில் அதே 51 10-12 வாசிக்கலாமா?
அடுத்த வருஷம் வாசிக்கலாம் சிஸ்டர். சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். நல்ல கவனிங்க, இங்க ரெண்டு விண்ணப்பத்தை நான் உங்களுக்கு தெளிவாக சேர்த்து காட்டி கொடுக்கிறேன். சங்கீதம் 51 10 வசனமும் 11 வசனத்துல தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சுத்தமான இருதயம். அல்லேலூயா. எங்கட இருதயம் முதலாவது சுத்தமாகணும்ங்க. கிறிஸ்தவனுடைய இருதயம் என்றால் அது சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களுக்கு முதலாவது தேவை என்ன? பாவ மன்னிப்பு, பாவம் மேற்கொள்ளக்கூடாத ஜெபம். இரண்டாவது சுத்தமான இருதயம். சுத்தமான இருதயம். எத்தனை பேர் இருதயம் சுத்தமா இருக்கு? எத்தனை பேர் இருதயம் இல்ல கசப்பு இல்ல? எத்தனை பேர் இதுல வாக்குவாதம் இல்ல? எத்தனை பேர் இருதயத்தில் பிடிவாதம், பெருமை, போட்டி, எரிச்சல், மாயமாலம், பண்கண்கள், கரைப்படாத இருதயமா வச்சுக்கிறீங்களாங்க? எத்தனை பேர் இருதயம் சுத்தமா இருக்குது? அதுதானுங்க இந்த இருதயத்துக்கு ஏற்ற ஆண்டு சொல்றாரு தெரியுமா? அவன் இருதயம் சுத்தமா இருக்கணும் விரும்புறான் அவன். அல்லேலூயா. தாவீதுடைய ஏக்கம் என்ன? என் இருதயம் சுத்தமா இருக்கணும். என்ன சொல்ல போனா தாவீதுக்கு நல்லா தெரியும் இருதயம் சுத்தமா இருந்தா தான் ஆவியானவர் தங்குவார் என்று சொல்லி. அல்லேலூயா. இருதயம் இன்றைக்கு என்னன்னு தெரியல. இந்த காலகட்டத்தில் இருதயம் சுத்தம் இல்லை, ஆனா ஆவியானவர் அங்க இருக்கிறார். அது என்ன ஆவின்னு எங்களுக்கு தெரியல. ஆனா வேதத்தில் சொல்லப்பட்ட நம்முடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் சுத்தமான இருதயத்துடன் வாசம் பண்ணுவாரா? அல்லேலூயா. தெளிவா சொல்றாரு, உம்முடைய ஆவியை என்ன செய்யாதீங்க, எடுத்துக்கொள்ளாதையோ. எப்படி ஆவியங்களை விட்டு போவார் என்று சொன்ன ஆவியானவர் போவார் சொன்னா, என் இருதயம் சுத்தம் இல்லையென்றா பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு போயிடுவாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இரண்டாவது தேவையான ஜெபம் என்னென்று சொன்னால், சுத்தமான இருதயத்தை தாரும், நிலவரமா எனக்குள்ளே தங்கும். ஆவியானவர் எங்களுக்குள்ள தங்கணும். என்ன இருக்குதோ இல்லையோ, பணம் இருக்கோ, பொருள் இருக்கோ, பேர் இருக்கோ, புகழ் இருக்கோ, சொத்து இருக்கோ இல்லையோ, எங்களை ஏழு என்று சொல்லட்டும், பரியாசம் பண்ணும், படிக்காத சொல்லட்டும், என்ன வேணாலும் செய்யட்டுங்க. அதற்காக நான் ஜெபிச்சு உங்களுக்கு வாழ்ந்து காட்டணும் அவசியம் நமக்கு இல்லை. ஆனா ஒன்றே ஒன்று வாழ்ந்து காட்டணும். கிறிஸ்தவங்க சுத்த இருதயத்தோடு பரிசுத்த ஆவியை பெற்ற ஜனமாய். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது நமக்கு எது தேவை என்று சொன்னால் ஆவியானவர் தேவை. அதற்கு சுத்தமான இருதயம் தேவை. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க என் இருதயம் சுத்தமா இருக்கணும்? ஜெபிங்க. அல்லேலூயா. உங்களுடைய ஜெப வாழ்க்கை இதுதானுங்க ஒழுங்கமைப்பா இருக்கணும். முதலாவது, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், ஆண்டவரே என் பாவ கைகளுக்கு சுத்திகரியும், ஆண்டவரே என் பாவம் மேற்கொள்ள விடாதையும், என் இருதயத்தை சுத்தமாக்கும், நிலவரமா எனக்குள்ளே தங்குங்க பரிசுத்த ஆவியானவரே, என்னை விட்டு போயிடாதீங்க. இருதயம் சுத்தம் இல்லைன்னா நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, ஆவியானவர் போயிடுவாருங்க. நீங்க என்ன கொடுத்தும் அவரை வச்சிருக்க முடியாதுங்க. நீங்க அவருக்கு என்னத்தை கொடுத்தாலும் அவர் இருக்க மாட்டார். இருதயம் சுத்தமா இருந்தா தான் உள்ளுக்கு இருப்பார். அதான் இங்க கதறான் தாவீது, ஆண்டவரே என்னை விட்டு போயிடாதீங்க, ஆவியானவர் என்னை விட்டு போயிடாதீங்க, சுத்தமான இருக்க தாங்க. அப்போ இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கை ரொம்ப அவசியம்ங்க. அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, அடுத்தது அதே வசனம், இன்னொரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 86:11. சங்கீதம் 86 அதிகாரம் 11. பயந்திருக்கும்படி இருதயத்தை என்ன செய்யுங்க, ஒருமுகப்படுத்துங்க. நல்லா கவனிங்க, இந்த இருதயம் என்பது ஒருமுகப்படுத்த முடியாத இருதயம், ஒருமுகமா இருக்காதுங்க. இப்ப இதுல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஏதோ இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தைக்கு நான் நிக்கணும், இந்த வார்த்தைப்படி வாழணும் போல தோணும். இதுவே நீங்க போயிட்டீங்கன்னா வெளியில இருதயம் வேற எங்கேயாவது இழுத்துட்டு போயிடும். இதத்தான் சொல்றாரு ஒருமுகமான இருதயம். அல்லேலூயா. ஒருமுகமான இருதயம். சங்கீதம் 86:11 சொல்றாரு ஒருமுகமான இருதயம். என்ன இருதயம்னா ஒரு உறுதியான இருதயம். ஒரு உறுதியான இருதயம், எப்பவுமே கர்த்தருக்கு நிலைச்சு நிக்கிற இருதயம், தடுமாறாத இருதயம், வழி விலகி போகாத இருதயம், கரைப்படாத இருதயத்தை எங்களுக்கு தாங்க என்று தாவீது ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். எங்க வாழ்க்கையில இதுதானுங்க ஒரு ஆவிக்குரிய ஜெபம். ஏன்னா இன்றைக்கு நம்முடைய ஜெபம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு, இம்மைக்காக. இப்ப எங்களுக்கு தேவையெல்லாம் எதுவோ அதுதான் எங்க ஜெபமா இருக்குதுங்க.
அதுக்காக மட்டும்தான் நம்ம துதிப்போம். பாருங்க, நல்லவர், வல்லவர், சர்வ வல்லமுள்ளவர் எல்லாம் சொல்லுவோம். சொல்லிட்டு எங்க போவோம் தெரியுமா? உடனே, ஆண்டவரே இந்த காரியத்தை நீ ஆசீர்வதிச்சு தாரும் ஆண்டவரே, நீர் நல்லவர் வல்லவர் என்று துதிச்சுட்டு எப்பயாவது என் பாவத்தை மன்னிங்கன்னு ஜெபம் பண்ணிருக்கிறோமா? என் பாவம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, எந்த பாவம் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் என்று ஜெபிச்சிருக்கிறோமா? நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், என்ன பாவம் செய்ய விடாதீங்க, நான் பரிசுத்தமாக வாழ ஜெபிச்சிருக்கிறோமா? நாம எல்லாம் நல்லவர் நல்லன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நீ நல்லவரப்பா, நல்ல வீடு தாங்க, நீர் நல்லவரப்பா, நல்ல வேலை தாங்க, நீர் நல்லவரப்பா ஆண்டவரே எனக்கு நல்ல பேர் புகழ் தாங்க, நீர் நல்லவரப்பா எனக்கு ஒரு நல்ல வாகனம் தாங்க. கவனிக்கிறீங்களா? அப்போ நல்லவரே என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க, நீர் நல்லவர் எனக்கு ஒரு உறுதியான இருதயம் தாங்கன்னு ஜெபம் பண்ணணும். தடுமாறாத இருதயம், கரைப்படாத இருதயத்தை எனக்கு தாரும். இதற்காக நீங்க பல மணி நேரம் வேணாலும் செலவழிக்கலாமுங்க, தப்பே இல்லை. அல்லேலூயா. அப்ப சுத்தமான இருதயம், உறுதியான இருதயத்தை எனக்கு தாரும் என்று நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இதுதான் இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் அதான் கொஞ்சம் அதிகமா பார்க்க போறோம். மூன்றாவது காரியம் வாசிக்கலாமா? மூன்றாவது அதே 86 11 மறுபடியும் வாசிங்க. இன்னொரு சம்பவம் இருக்கிறது. கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், ஒருமுகப்படுத்தும். ரைட், இருதயத்தை பார்த்துட்டோம். சுத்தமான இருதயம், ஒருமுகமான இருதயம் தேவை. எழுதி கொள்ளுங்க. ஜெபிக்கிறவங்க இதுதான் இனிய வாழ்க்கையில ஜெபமா இருக்கணும். வீட்டுல ஜெபம் பண்றவங்க என்ன செய்யுங்க? கண்டிப்பா ஜெபம் தேவை. அதை குறித்து பார்த்துட்டோம். 1 மணி நேரமாவது என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆனா என்ன ஜெபிக்கணும்? என்னத்தை ஜெபிக்கணும்? எப்படி ஜெபிக்கணும்? எதற்காக ஜெபிக்கணும்? சுத்த இருதயத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஒருமனப்பட்ட இருதயம், ஒருமுகப்பட்ட இருதயம். இருதயம் என்பது ரொம்ப மோசமானதுங்க. விளங்குதா? இந்த இருதயத்தை குறித்து நாங்கள் ஏற்கனவே பல தடவை பார்த்தோம், இன்னும் பார்க்கணும். இருதயம் விடாது நம்மளை. வெளியில பார்க்கறதுக்கு அப்படி இருப்போம் நாங்கள் எல்லாரும். ஆனா இன்றைக்கு ஒரு நாளைக்கு பிடிபட்டுருவோம் இருதயம், தெரியுமா? ஏமாந்துருவோம். ஐயோ, இந்த பிரதரியா இவ்வளவு நாளா, இந்த சிஸ்டரா, இந்த அம்மாவா, இந்த ஐயாவா. நான் அதிர்ச்சி அடைஞ்சுக்கிறேன் என் வாழ்க்கையில, ஊழிய பாதையில பயங்கரமா அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன், ஷொக்கா இருக்கிறேன். ஏனென்றா இருதயத்தில் உள்ளது வெளியே வரும் பொழுது ஏமாந்துடுறோம். ஏன் அந்த இருதயம் இன்னும் சுத்தப்படப்படல என்றால், ஏன் இருதயத்தை சுத்திகரிக்கிறது எனக்கு கவனமே இல்லைங்க. அதை குறிச்ச ஜெபம் இல்லை, அதை குறிச்ச ஏக்கம் இல்லை, அதை குறிச்ச ஒரு கவலை இல்லை. எனக்கு வெளி தோற்றத்தில் நல்லவனா இருந்தா போதும், வெளியரங்கமா ஆசீர்வாதமா இருந்தா போதும், வெளியரங்கமா நான் என்ன செய்யணும்? பேரோடு புகழோடு வாழ்ந்தா போதும். இப்படித்தான் இன்றைக்கு கிறிஸ்தவம் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், கர்த்தருக்கு பிரியமானவன் எப்படி அந்த பேரை, அந்த சாட்சியை பெற முடியும்னா, சுத்தமான இருதயம், கர்த்தருக்குள்ள உறுதியான இருதயமா இருக்கணுங்க. அதற்கு ஜெபம் தேவை, அதற்கு ஜெபம் தேவை. என் இருதயத்துக்காக நான் ஜெபிக்கணும். என் பாவம் மன்னிக்கப்பட, என் பாவம் சுத்திகரிக்கப்பட, நான் பாவம் மேற்கொள்ளப்படாம, என்னை பாவம் மேற்கொள்ளாம நான் கர்த்தருக்குள்ள நிலைச்சிருக்க, என் இருதயம் உறுதியா இருக்க, சுத்தமா இருக்க, நான் அதற்காக ஜெபிக்கணும். அல்லேலூயா. வாசிங்க. மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்குதுங்க? மூன்றாவது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதிற. மூன்றாவது போதனை. போதனை. நாங்க யாற்ற போதனையை கேட்காட்டியும் பரவாயில்லை, ஆனா கர்த்தருடைய போதனையை கேட்கணும். அல்லேலூயா. உமது வழியை எனக்கு போதியும். தாவீது புறப்பட்ட வழியெல்லாம் கர்த்தர் தான் போதிச்சு நடத்தினாருங்க. இன்றைக்கு நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம்? ஒரு வழியை வச்சுட்டு, ஆண்டவரே இந்த வழி ஆசீர்வதியும், ஆண்டவரே இந்த காரியத்தை ஆசீர்வதியும், இப்படித்தான் ஜெபம் பண்ணுவோம். இதுதான் எல்லாருக்கும் ஒரு பழக்கமா போயிடுச்சு. அதுல வேற விசுவாச வீரர்கள். நாங்கெல்லாம் யாருங்க? விசுவாச. நான் கேட்கிறத கர்த்தர் தருவார். ஆனால் விசுவாச பட்டியலில் இடம்பெற்றவங்கள பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் தேவன் சொன்னதை மட்டும்தான் செஞ்சிருக்கிறாங்க. போகண்டா போறாங்க, நில்லண்டா நிக்கிறாங்க. தெரியுமா? விசுவாச பட்டியல இடம்பெற்ற யாருமே அவங்களுக்கு பிடிச்சதை பிடிவாதமாக போராடி பெற்றுக்கொண்டவங்க கிடையாது. நீங்க விசுவாச பட்டியல படிச்சுட்டு அப்படியே பின்னுக்கு அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஆபிரகாமில இருந்து பாருங்க. எல்லாருமே, ஆபிரகாம் உன் இனத்தை விட்டு, உன் சந்ததியை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போ. இதான் விசுவாசம். இல்லை ஆண்டவரே, நான் இந்த வழியாய் போறேன், நீர் என்னோடு வாரும், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், வருவீர். இன்றைய விசுவாசம் அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்குது. நான் போக மாட்டேன், அங்க போக மாட்டேன் ஆண்டவரே, நான் இந்த வழியால போறேன், இந்த வழியால் நடத்த உங்களால முடியும்.
நல்லா கவனிங்க. இன்றைய விசுவாசத்தை, இன்றைய வழியை நான் கற்றுக் கொடுக்கிறேன். இன்றைய கிறிஸ்தவ வழி என்ன தெரியுமா? ஆண்டவரே, அந்த வழி இல்ல, இந்த வழியால போற, இந்த வழியால நடத்த உம்மால முடியும், நீர் சர்வ வல்லமை உள்ளவர். இப்படித்தான் ஜெபம் போகுது நம்ம வாழ்க்கையில. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க? ஆண்டவர் காட்டுற வழியிலே போக வேண்டும். அந்த வழிக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. இதை தான் கொஞ்சம் அதிகமா பார்க்க போறேன்னு சொன்ன நான். வாசிங்க அதே சங்கீதத்தில் 143:8 வாசிங்க. சங்கீதம் 143:8. நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும், உயர்த்துகிறேன். அல்லேலூயா. நான் நடக்க வேண்டி எனக்கு வழியை காண்பியும் என்று ஜெபம் பண்ணணும். கர்த்தர் அதாவது நீங்க நடக்க வேண்டிய வழியை கர்த்தர் உங்களுக்கு காட்டணுமுங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்க, நான் நடக்க வேண்டிய வழி எது ஆண்டவரே? நான் பயணிக்க வேண்டிய வழி எது? என் வாழ்க்கைக்கான வழி எது? எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? அல்லேலூயா. இப்படி ஜெபம் பண்ணுங்க. இந்த ஜெபம் கண்டிப்பா வேணும். இதுதானுங்க ஜெபம். இதுதான் ஜெபம். எனக்கு எது தேவையோ, என் இருதயம் எதை கேட்குதோ, என் இருதயம் எதை இச்சிக்குதோ, என் இருதயம் எதற்கு ஆசைப்படுதோ அதை கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் வைப்பதில்லை ஜெபம். வேதத்தில் அப்படி யாருமே ஜெபித்ததாக நீங்க பார்க்க முடியாதுங்க. அப்படி ஜெபிச்சவங்க விழுந்து போயிருக்கிறாங்க. அப்படி ஜெபிச்சவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? அல்லது அப்படியான காரியத்தில் ஈடுபட்டவங்க விழுந்து போயிருக்கிறாங்க. ஆனால் யாரெல்லாம் கர்த்தருடைய வழியை கேட்டு பயணிக்கிறாங்களோ, ஆண்டவரே எனக்கான வழி எது? நான் பயணிக்க வேண்டிய வழி எது? நான் உம்முடைய சித்தத்தை செய்து முடிக்க வேண்டிய வழி எது? நீர் எனக்கு வைத்திருக்கிற வழி எது என்று ஜெபிக்கும் பொழுது அந்த வழியை கர்த்தர் காண்பிப்பார். அந்த வழியிலே நீங்க பயணிப்பதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதமும். அவர்கள்தான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். அவர்தான் கர்த்தருக்கு பிரியமானவர்கள். இந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில வேணும். இன்றையிலிருந்து இந்த ஜெபத்தை ஒருவேளை ஜெபிக்கிறவங்க சந்தோஷம், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கான பதில் பரலோகத்திலிருந்து வரும். ஆனால் ஜெபிக்காதவர்கள் இந்த ஜெபத்தை கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. தாவீதை பார்க்கிறோம், என்ன அங்க வழியை கேட்கிறாரு, இங்க என்ன சொல்றாருங்க? அங்க வழியை போதித்தரன்னு கேட்கிறாரு. அப்படித்தானே? 86:11 ஒரு படி வாசிங்க சிஸ்டர். இருக்கா அந்த முன்வரியை மட்டும்? போதியும் போதியும் சிஸ்டர், உமது வழி எனக்கு போதியும். இங்க 43:8 என்ன சொல்றாருங்க? 8 காண்பியும். முதல் போதியுங்க. நல்ல முதல் எனக்கு போதிங்க ஆண்டவரே. எந்த வழி நல்ல வழி? எது செவ்வியான வழி? எது நீதியான வழி? எது பரிசுத்தமான வழி? எது ஒழுக்கமான வழி? எது சத்தியத்துக்குட்பட்ட வழி? எது உமக்கு பிரியமான வழி? எது உமக்கு பிரியமில்லாத வழி? எது எனக்கு நன்மையை கொண்டு வர வழி? எந்த வழி எனக்கு போன ஆபத்தை கொண்டு வரும் என்பது எனக்கு என்ன செய்ய? போதியுங்க. ரெண்டாவது என்ன சொல்றாரு? காட்டுங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. சில பேர் போதனையா, ரைட் ஓகே ஆண்டவர் நான் கிளம்புறேன், புறப்பட்டு போறேன். இல்ல, தாவீது அப்படி இல்ல. முதல் போதிங்கன்றாரு, பின்பு சொல்றாரு எனக்கு காண்பிங்க ஆண்டவரே, அதை காட்டுங்க அந்த வழியை. ஒரு குழந்தை பிள்ளையை போல ஆண்டவர் கீழ்ப்படுகிற ஒரு மனிதனாய் தாவீது காணப்படுகிறான். காட்டுங்க ஆண்டவரே வழி எனக்கு, அப்பதான் நான் போவேன். எனக்கு வழியை காட்டாம நான் போக மாட்டேன். எனக்கு நீங்க போதிச்சிட்டீங்க, ஆனாலும் வழியை காட்டுங்க. நிறைய வழி தெரியுது, நிறைய வழி தெரியுதுங்க. பல வழிகளை சொல்லிக் கொடுக்குறாங்க. அது நல்லவன்றாங்க, இந்த வழி நல்லவன்றாங்க, அந்த வழி நல்லவன்றாங்க. அந்த வழியை பார்த்தா நல்லதா தெரியுது, இந்த வழியை பார்த்தா நல்லதா தெரியுது, இந்த வழியை பார்த்தா அதை விட நல்லா தெரியுது. எந்த வழியில போகணும் எனக்கு காண்பியும் ஆண்டவரே. அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க அப்படி? இது கண்டிப்பா கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்க வேண்டிய ஜெபம். ஞானஸ்தானம் எடுத்தவங்க அத்தனை பேரும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம். சபைக்கு போறவங்க அத்தனை பேரும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம். இந்த ஜெபத்தை விட்டுடாதீங்க. இந்த ஜெபம் இல்லைன்னா நாங்க விழுந்து போயிடுவோம். ஏன் நாங்க ஆரம்பத்தில் தொடங்கினதை முடிக்க முடியல?
ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியல? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில உறுதி அணிக்க முடியல? ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்களால இன்னும் தூரம் பயணிக்க முடியல? ஏன் தடுமாறுறோம்னா வழியை கேட்கறது இல்ல. ஏன் வழியில நான் போறேன், அங்க பார்த்தா பிரச்சனை, நெருக்கடி, தோல்வி, தடுமாற்றம், இக்கட்டி எல்லாம் வந்து எல்லாத்தையும் இழந்து சிதறடிக்கப்பட்டு நிற்கிறோம். வழியை கேட்டால் வழியை காண்பிப்பார். அந்த வழியில வர்ற எல்லாத்தையும் உடைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. வழி ஆண்டவரத்துல கேட்டு பழகணுங்க. ஒருவேளை அனுபவம் இருக்கலாம், திறமை இருக்கலாம், எல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம், வேலை இருக்கலாம், ஆள்பலம் இருக்கலாம். என்ன ஒருவேளை எனக்கு வழி இலகுவா கூட தெரியலாம். நான் ஜாலியா தானே போய்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தானே. அப்படி இருந்தாலும் கூட வழியை கேளுங்க. அல்லேலூயா. நல்லா தான் படிக்கிறேன், நல்லா தான் வேலை செய்யறேன், நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு என்ன வழி, எல்லாம் வழி கரெக்டா தான் இருக்குது. இல்ல இல்ல இல்ல, என்ன இருந்தாலும் ஆண்டவரத்துல கேளுங்க. எனக்கு வழியை போதித்தரலும், நீர் எனக்கு வைத்திர வழியை காண்பியும் ஆண்டவரே. ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருக்காருங்க. நீங்கள் பயணிக்க வேண்டிய வழி அது. அந்த வழியில வேற யாரும் வர முடியாதுங்க. அது வேற யாருக்குமான வழி இல்லை, அது உங்களுக்கான வழி. உங்க எல்லாருக்கும் தனித்தனி வீடு இருக்குதானுங்க. அல்லேலூயா. தனித்தனி வீடு இருக்கா இல்லையாங்க? அல்ல எல்லாரும் ஒரே வீட்டில் இருக்கிறீங்களா? அல்ல வீடு வாசலாம் இருக்கிறீங்களா? எல்லாருக்கும் தனித்தனி வீடு இருக்குது, தனித்தனி அட்ரஸ் இருக்குது, எல்லாமே தனித்தனி இருக்குது. ஆனா ஒன்று மட்டும் என்ன இல்லை, வழி மட்டும். சொல்லுவாங்களே, ஒருத்தன் ஓடினா என்ன கேட்டு ஓடு, ஊர் ஓடினா ஒத்து ஓடுன்றாங்க. அது பழமொழி. ஆனால் நீங்கள் ஒருவன் ஓடினாலும் சரி, 1000 பேர் ஓடினாலும் சரி, ஆண்டவரத்துல கேட்டு ஓடுங்க. அவங்களுக்கு பின்னாடி ஓடாதீங்க. நிறைய பேர் ஓடுறாங்க இந்த பின்னால, இந்த விசுவாசத்துக்கு பின்னால நிறைய பேர் ஓடுறாங்க, இந்த சபைக்கு பின்னால நிறைய பேர் ஓடுறாங்க, இந்த சத்தியத்துக்கு பின்னால நிறைய பேர் ஓடுறாங்க. 1000 பேர் ஓடட்டும், நிறைய பேர் ஓடட்டும். ஆனால் ஆண்டவரத்துல உங்களுக்கான வழியை கேளுங்க. அல்லேலூயா. உங்களுக்கான வழியை கேட்பதுதான் நீங்கள் முன்னேறிக்கொண்டு போவதற்கான வழி, நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு போவதற்கான வழி, நீங்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டு போவதற்கான வழி, உங்களுக்கான வழி. அது ஆண்டவர் தான் உங்களுக்கு போதிக்க வேண்டும். ஊழியக்காரர்களை போதிக்க முடியாது. ஊழியக்காரன் இதைத்தான் போதிக்க முடியும். ஆண்டவர் வழியை கேளுன்னு தான் சொல்ல முடியும். இதாப்பா உங்க வழி என்று சொல்ல முடியாது. ஏன் வழி வேற, உங்க வழி வேற. அல்லேலூயா. ஊழியக்காரன் ஒன்றை போதிக்க முடியும், ஆண்டவரத்துல போய் அமர்ந்திருந்து உன் வழியை கேளுப்பான்னு சொல்ல முடியும். ஆண்டவர்கிட்ட போய் கேளு, உனக்கான வழி எது என்று கேளு, ஆண்டவர் போதிப்பாரு. இதுதான் ஊழியக்காரன் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் வழியை கற்றுக் கொடுப்பது தேவன். வாசிங்க இன்னொரு வசனத்தை, சங்கீதம் 139:24 வாசிக்கலாமா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்ன வழியில் நடத்துங்க சொல்றாருங்க. என்ன வழியில் எல்லாம் சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். ஏன்னா எங்களுக்கு இந்த வழியில பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்ப அது கடைசியா பார்த்துக்கலாம். என்ன சொல்றது, அது அப்புறம் பார்த்துக்கலாம். வயசாகி என்ன செய்வோம், படுக்கையில போகும் பொழுது அப்ப என்ன செய்யலாம், ஆண்டவரே நித்தியத்தை கொண்டு போங்க. நித்தியம் போவது என்பது ஒரு நாள் போவது வழி அல்ல, நீங்கள் நாள்தோறும் என்ன செய்யணும், பயணிக்க வேண்டிய வழி. அதுல சொல்ற பாருங்க, வேதனை உண்டாக்கும் வழி இடத்தில் உண்டோ என்று கேட்டு. எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? உங்க மனச்சாட்சியை கொஞ்சம் சோதிச்சு பாருங்க. ஏனென்றா இதுதானுங்க நாங்க பாவத்தை உணர்வடைந்து வெளியே வாரதுக்கான வழி. சும்மா எல்லாம் நம்ம இருதயத்தில் கடினப்பட்டுக்கிட்டு எங்க இருதயத்தை அப்படியே நாங்க ஆண்டவருக்குள்ள ஒப்பு கொடுக்காம, ஆண்டவரத்துல வழியை கேட்காம ஏனோ தானொன்று வந்து போறவங்களுக்கெல்லாம் என்ன செய்யாதுன்னா கர்த்தருக்கு வேதனை உண்டாக்குற வழி வெளிப்படாது. ஆனா யாரெல்லாம் உணர்வடைந்த ஆண்டவரே வேதனை உண்டாக்குற வழி இடத்துல உண்டோ என்று செபிக்கிறவங்களுக்கு உங்க வழியில எதெல்லாம் கர்த்தருக்கு வேதனை உண்டாக்குதோ அதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அந்த வழி உங்களை தூக்கி எடுப்பார். லேலூயா. எத்தனை பேர் உறுதியா சொல்ல முடியும், நான் கர்த்தருக்கு வேதனை உண்டாக்காத வழியில போய்கிட்டு இருக்கேன், நான் போற வழியில ஆண்டவரத்துல கேட்கிற, ஆண்டவரே நான் போற வழியில உமக்கு வேதனை உண்டாக்காத வழி இருக்குதா, வேதனை உண்டாக்குற வழி இருந்தா சொல்லுங்க, வேதனை உண்டாக்காத வழியில புறப்பட்டு போகும்படி எனக்கு கற்றுக் கொடுங்க. எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? உங்க வழியால நீங்க ஆண்டு வேதனை உண்டாக்க இல்லையா? சிந்திச்சு பாருங்க. இந்த ஜெபத்தை கேளுங்க. உங்க வழியில நீங்க ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்குற வழி இருந்தா ஆண்டவர் போதிப்பார். தெரியுமா? நிறைய பேர் வழி ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்கி கொண்டிருக்கிறது, ஆண்டவருக்கு துக்கத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது, ஆண்டவருக்கு வெறுப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஏன்னா எங்க வழியெல்லாம் தாறுமாறா போய்கொண்டிருக்குது, எங்க வழியெல்லாம் சத்தியத்தை விட்டு விலகி போய்கொண்டிருக்கிறது. ஆனா அதே வழியில கர்த்தரை வர சொல்லி கேட்கிறோம்.
நாங்கெல்லாம் என்ன செய்யறோம்னா சத்தியத்தை விட்டு வெளியில போய் எங்களுக்கு பிடிச்ச வழியில போறோம். ஆனா ஆண்டவரையும் என்ன செய்யறோம்? அதுக்கு பின்னாடி இழுக்க பார்க்கிறோம். ஊழியக்காரனை இழுத்துலாம். இந்த காலத்தில் அது நடக்குது. காசை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து ஐயோ நல்லா இருந்த ஊழியக்காரன் இப்படி ஆயிட்டாரு என்று ஏங்கிறதுக்கு நடக்குது. ஆனா கர்த்தரை இழுக்க முடியாதுங்க. நீங்க அது சாத்தியம் இல்லை, அது முடியாத காரியம். நீங்க வழி விலகி போகும் பொழுது அதே வழியில சப்ப நானும் வாரப்பா, நானும் கூட வந்து சரி உனக்கு பிடிச்ச வழிதானே, நான் உன்னை ஆறுதல் படுத்திக்கிட்டு தேற்றிக்கிட்டு ஆசீர்வதிச்சுக்கிட்டு நடத்தி கொண்டே போறேன், உனக்கு பேரையும் புகழையும் நன்மையும் கிருபையும் நடத்திக்கிட்டே போறேன். கர்த்தர் கூட வரமாட்டாரே. நாங்க வழி விலகி போகும் பொழுது அவருக்கு வேதனை உண்டாக்குற வழிக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வழியில் அப்படி ஆண்டவர் வந்துட்டே இருக்க மாட்டாரே. நல்லா கவனியுங்கள். எங்க வழியில நாங்கள் பயணிக்கிற இந்த வாழ்க்கையில ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்குற காரியம் உண்டோ என்று நாம் செபிக்க வேண்டும். அவருக்கு பிரியமான அவருக்கு ஏற்ற வழியை நாங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாக காண்பிக்கும்படியாக செபிக்க வேண்டும். கவனிக்கிறீங்களாங்க? இதுதான் நமக்கு தேவையான ஜெபம். இந்த ஜெபம் நம்ம வாழ்க்கையில இருக்குதா? சிந்திச்சு பாருங்க. நம்ம எல்லாரும் ஏதோ சபைக்கு வந்துட்டா போதும், கர்த்தருக்கு பிரியமா வாழ்றோம், நாங்க கிறிஸ்தவங்க, நம்ம சரியா தான் இருக்கிறோம், நம்ம எல்லாமே ஆண்டவரிடத்திலிருந்து எல்லாமே என்ன எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம், ஆண்டவருக்குள்ள பிரியமா தான் வாழ்றோம். இல்லைங்க, இல்லை. சபைக்கு கொண்டு வாரது எதுக்குன்னா இதை கற்றுக் கொடுப்பதற்காக. இந்த வழியை கற்றுக் கொடுப்ப. இந்த வழியில நீ போப்பா, ஆண்டவரத்துல கேளு, போயிட்டு வேதனை உண்டாக்குற வழி இருக்காண்ட ஆண்டவரத்துல கேளு. உன் பார்வையால, உன் பேச்சால, உன் நடத்தையால, உன் தொழிலால, உன்னுடைய எதிர்காலத்தால, உன் குடும்பத்தால, என்னுடைய நடைமுறையால நீ ஆண்டு வேதனைப்படுத்துறியான்னு கொஞ்சம் சோதிச்சு பார்க்க. ஆண்டு கேள், ஆண்டத்துல ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க. வேதனை உண்டாக்குற வழி இருக்க ஆண்டவரே என்னிடத்துல. இத்தனை விஷயத்துல ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்கி கொண்டு தெரியுமா? நாங்க ஏன் இன்னும் நாங்க விடுபட முடியல தெரியுமா? நாங்க ஜெபிக்கிறது இல்லை, ஆண்டவரத்துல போய் கேட்கறது இல்லை. ஆண்டவரே உமக்கு வேதனை உண்டாக்குற காரியம் சுபாவம் எங்கிடத்துல இருக்கா, என் வாழ்க்கையில இருக்குதா, கற்றுக் கொடுங்கப்பா, அதுல இருந்து என்ன விடுதலையாக்குங்கப்பா. சோ இந்த ஜெபம் அவசியம். இவர்கள் தான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள். அல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து சங்கீதம் 27:11. சங்கீதம் 27:11. நடத்தும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 27:11 சங்கீதத்தில், கர்த்தாவே உமது வழி எனக்கு போதித்து. எதுக்கு போதிக்கிட்டா? என் எதிராளி நிமித்தம் செவ்வியான வழியிலே நடத்தும். எங்கள் எதிராளி யாருங்க? பிசாசு. பிசாசு என்ன பண்ணுவான்? தவறான வழிகளை கொண்டு போவான், தவறான பாதையில கொண்டு போவான். ஆண்டவரத்துல கேட்கணும், என் எதிராளியான பிசாசானவன் என்ன தவறான வழியில கொண்டு போகாதபடிக்கே என்ன செஞ்சிருங்க ஆண்டவரே, உமது வழி எனக்கு போதித்திடுங்க. பிசாசு என்ன தவறான வழியில நடத்திடக்கூடாது, பிசாசு எனக்கு தவறான வழியை காட்டிடக்கூடாது, பிசாசு காண்பிக்கிற வழியில போயிட்டு நான் ஏமாந்துடக்கூடாது. நீர் எனக்கு வழியை போதியும். இந்த ஜெபம் எல்லாருக்கும் தேவை. வாலிப பிள்ளைகள் எல்லாம் கவனிக்கிறீங்களாங்க? நேர நிற்கிறவங்க, நினைப்ப நிற்கிறவங்க, வாலிப பிள்ளைங்க, இந்த ஜெபம் ரொம்ப அவசியம். எனக்கு தெரியும், நான் படிக்கிறேன், இங்க பிறந்து வளர்ந்துருக்கிறேன். எல்லாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவரத்துல கேளுங்க, ஆண்டவரே பிசாசானவன் என்னை வஞ்சித்திராதபடிக்கு என்னை சரியான வழி நடத்துங்க. பிசாசு எனக்கு தவறான வழியை காட்டி நான் தவறான வழியில் ஏமாந்து போயிடாதபடிக்கு எனக்கு சரியான வழியை காட்டுங்க என்று ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? இப்பதான் பிரதர் நாங்க ஜெபிக்க கத்துக்கிறோன்றீங்களா? கர்த்தரை ஸ்தோத்திரம், கற்றுக்கொள்ளுங்க. இந்த ஜெபம் ரொம்ப தேவைங்க. இதுதானுங்க ஜெபம், இதுதான் ஜெபம். ஆண்டவரே சொல்லிட்டாரு, உண்ண உணவு, உடுக்க உட, இருக்க இடம், இதெல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம கவலையெல்லாம் அதுதான், எங்க ஜெபம் எல்லாம் அதுதான். நல்ல வீடு இல்லையாண்டவரே, நல்ல வாசல் இல்லையாண்டவரே, நல்ல வேலை இல்லையாண்டவரே, நல்ல வாகனம் இல்லையாண்டவரே, நல்ல அது இல்லையாண்டவரே, நல்லமில்ல, நல்லமில்ல, அது நல்லமில்ல, இது நல்லமில்ல, அது நல்லமில்ல, இது நல்லமில்ல. இது எல்லாவற்றையும் ஓரம் கட்டிட்டு, ஆண்டவரே உமக்கு வேதனை உண்டாக்குற வழி என்னத்தில் உண்டோ, நீர் எனக்கு போதியும். எதிராளியான பிசாசானவன் என்னை வஞ்சியாதபடி, ஒரு தவறான வழியில பிசாசு என்னை நடத்தாதபடி என்னை நீர் எனக்கு போதியும் சரியான வழியை,
செவ்வியான வழியை என்று ஜெபம் பண்ணும் பொழுது எல்லாம் சும்மா கிடைக்குமுங்க. தெரியுமா? நல்லா கவனியுங்கள். ஆண்டவரிடத்தில் போய் உங்கள் வழிகளை செவ்வியாக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வழிகளை காட்டும்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்குற வழி இருக்கான்னு கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. தயவு செய்து ஆராய்ந்து பாருங்க. தயவு செய்து ஆராய்ந்து பாருங்க. இதுதானுங்க வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் ஆராய்ந்து பாருங்க. யாருமே அசட்டியா இருந்துடாதீங்க. யாருமே அப்படி இல்லை, நான் கரெக்டான பாதையில், நான் உட்பட. இன்றைக்கு எனக்கு இந்த வழி, இன்றைக்கு 4 வருஷம் முடிய போகுது. இந்த வழி எனக்கு கர்த்தர் போதித்த வழிதான். ஆனால் அடுத்த பயணிக்க வேண்டிய வழிக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நான் பாஸ்ட் ஆகிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அந்த சபை எடுத்துட்டு இந்த சபை எடுத்துட்டு அப்படியே அவங்கள ஊழியத்தில் வச்சு இவங்களை ஊழியத்து இல்ல. ஆண்டவரே எனக்கு போதியும், ஊழியம் செய்ய எனக்கு போதியும், அடுத்த லெவல் முன்னேறி கொண்டு போக போதியும், இன்னும் நான் என்ன செய்யணும் போதியும். ஏன்னா நான் களிமண், எனக்கு அவற்றை போதனை தேவை. அவர் எனக்கு வைக்கப்பட்ட வாழ்க்கையை எனக்கு அனுதினம் கற்றுக் கொடுப்பது அவர் எனக்கு தேவை. அவர்கிட்ட தான் என் வழி உண்டு. அல்லேலூயா. நீங்க ஜிபிஎஸ்ல ஒரு இடத்தை பார்த்துட்டு போறீங்க. இங்க இருந்து நீங்க ஜெர்மனுக்கு போறோம்னு வைப்போம். நீங்க ஜிபிஎஸ் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்களா, இல்ல போய் சேரும் வரைக்கும் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணுவீங்களா? டிரைவிங்ல போறாங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. ஒரு ஜிபிஎஸ் நாங்க பாவிக்கிறோம்னா, ரைட், இங்க இருந்து போட்டுக்குது, ஓகே, A1 எடுத்து அப்புறம் A3 எடுத்து அப்புறம் அங்கால அதை எடுத்து போகணும். ரைட், ஆஃப் பண்ணி போட்டு போனை தூக்கி பாக்கெட்ல போட்டுட்டு போயிட்டே இருக்குமா, அல்லது அப்படியே போய் சேரும் வரைக்கும் ஜிபிஎஸ் ஆன்ல இருக்குமா? கர்த்தருடைய வாழ்க்கையை முடிக்கும் வரைக்கும் ஆண்டவரத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும். வழியை போதிங்க, வழியை போதிங்க, வழியை போதிங்க. ஒரு நாள்ல வழியை காட்டிட்டாரா, அவ்வளவுதான், பாஸ்ட் ஆகிட்டாரு. இனி என் கஷ்டத்தை என்ன செய்ய வேண்டியதான், அவ்வளவுதான், அப்படி ஓட வேண்டியதான், விழுந்து போயிடும் பாதியில். அப்ப நாள் தோறும் ஆண்டவரை வழியை காண்பீங்க, வழியை போதிங்க. எதிராளியான பிசாஸ் என்ன சொல்லப்படுதுங்க இங்க 27:11 என்ன சொல்லப்படுதுங்க? உமது வழி எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வியான பாதையில் நடத்தும். எதிராளி போற வழியில பிசாசு ரெடியா நிப்பா, இழுக்கிறதுக்கு ரெடியா. தெரியுமா? ரெடியா நிப்பா. தெரியுமா? குழந்தை பிள்ளை ஓடிக்கொண்டு போகும்போது டக்குனு பாஞ்சு தூக்குவீங்க தெரியுமா? அந்த மாதிரி போகும்போது பாஞ்சு இழுக்கிறதுக்கு ரெடியா நிப்பா. ஆனால் கர்த்தரிடத்துல நம்ம அதை கேட்போமானால் பிசாசாலயங்கள் என்ன செய்ய முடியாது, வஞ்சிக்க முடியாது. சோ எதிராளியான பிசாசானவன் எங்களை தவறான பாதையில நடத்தக்கூடாதபடிக்கு தொடர்ந்து ஆண்டவரே, நான் தொடர்ந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க உம்முடைய வழி எனக்கு போதியும். நான் வழி விலகி போகாமல் அந்த ஓட்டத்தை ஒழுங்கா அந்த வழியில ஓடி முடிக்க தொடர்ந்து எனக்கு போதியும் ஆண்டவரே. ரொம்ப முக்கியமுங்க. கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிங்க இன்னொரு வசனத்தை, சங்கீதத்திலேயே 17:5 வாசிக்கலாமா? ஸ்திரப்படுத்தும். நல்லா கவனிங்க. வாட்சி முடியல சிஸ்டர், முடிஞ்சா 17:5 அவ்வளவுதானா? ஆமா, ரைட். நல்லா கவனிங்க. என் காலடிகள் வலுவாத படிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என்ன ஸ்திரப்படுத்த அர்த்தம்? உறுதியாக்குங்க. இவர் பாருங்க, நல்ல எவ்வளவு ஓடுறா கொண்டு வரான்னு பாருங்க, அழகா பாருங்க. தேவ பிள்ளைகளுக்கு தேவையான ஜெபம், எனக்கு வழியை போதிங்க, வழியை காண்பீங்க, வேதனை உண்டாக்குற வழி உண்டோன்னு எனக்கு கற்றுக் கொடுத்து என்ன விலக்கி கொள்ளுங்க. அடுத்து என்ன சொல்றாரு? எதிராளியான பிசாசு தவறா வழி நடத்தாதபடிக்கு செவ்வியான வழி நடத்துங்க. இங்க என்ன சொல்றாருங்க? வழிக்கு விலகி போகாதபடிக்கு, நான் வழியை விலகாதபடிக்கு உறுதியா நீங்க காண்பித்த வழியில நான் பயணிக்கும்படி என்ன உறுதியாக என்ன செய்ய, ஸ்திரப்படுத்துங்க. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஓடிட்டு அதுக்கு பிறகு விலகி போவதல்ல. தேவைக்காக ஓடி 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 ஜெபிப்பது, தேவை முடிஞ்சதும் ஆண்டவருடைய வழிக்கு சம்பந்தமே இருக்காது. எனக்கு வழியே தெரியாத நேரத்தில் என்ன செய்வேன் தெரியுமா? தேடி தேடி ஜெபம், ஆண்டவரே வழியை காண்பியும், வழியை காண்பியும் ஆண்டவரே. எல்லாம் இருளா இருக்கு ஆண்டவரே, சுத்தி பார்த்தா எல்லாம் பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, ஒரு வழியும் தெரியல ஆண்டவரே. கர்த்தர் வழியை காட்டிடுவாரு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருவோம்? கர்த்தரை விட்டுட்டு நாங்க பிரவேசிச்சு கொண்டே இருப்போம். ஏனென்று சொன்னா உறுதியா நிக்க மாட்டோம். நாங்க அப்படியே வழி விலகி பிரவேசித்து கொண்டிருப்போம். இங்க கேட்கிறவர் என்னை ஸ்திரப்படுத்துங்க, நான் எந்த சூழ்நிலையிலும் வழி விலகி போக கூடாது, என்ன உறுதிப்படுத்துங்க, ஸ்ட்ராங் ஆக்குங்க. என்ன அல்லேலூயா. ஸ்திரப்படுத்த சொல்லி ஜெபம் பண்ணுங்க. காண்பிங்க, போதிங்க,
உமக்கு வேதனை உண்டாக்குற வழி உண்டோன்னு எனக்கு சொல்லுங்க. அடுத்தது என்ன சொல்றாரு? அடுத்தது என்ன சொல்றாருங்க? உறுதிப்படுத்துங்க. பிசாசின் தந்திரங்களை விலக்கி நடத்துங்க. இங்கால என்ன உறுதிப்படுத்துங்க. நான் அந்த வழியில நிக்க என்ன பலப்படுத்துங்க. எனக்கு அடிக்கடி தடுமாற்றம் வருது ஆண்டவரே. நான் அப்பப்போ வழி விலகி போறேன். அப்பப்போ நான் வழி விலகும்படி என் இருதயம் வழுகி போகுது. அப்படி விடாதீங்கப்பா. என்னை ஸ்திரப்படுத்துங்க. நான் இந்த வழியிலேயே உறுதியா பிரவேசிக்க என்ன பலப்படுத்துங்க. ஜெபம் பண்ணணும், பலப்படுத்த சொல்லி. எங்களுக்கெல்லாம் எங்க இந்த ஜெபம்? இதெல்லாம் ஒரு ஜெபம் ஆண்ட மாதிரி இருக்கு சில நேரத்தில் எங்களுக்கு. இதெல்லாம் ஒரு ஜெபமா? எவ்வளவு பிரச்சனை இருக்குதுப்பா. வேலையில பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, பொருளாதாரத்தில் பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, எவ்வளவு பிரச்சனை, வியாதி பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை இருக்க இதையா ஜெபம்? கேள்வி எழும்புதா இல்லையா? இந்த ஜெபம் அந்த பிரச்சனை தீர்வை கொண்டு வருமுங்க. இந்த ரகசியத்தை நம்ம ஏற்றுக்கொள்றது அதான் பிரச்சனை. இந்த ரகசியத்தை நம்ம நம்புறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. எப்பா இந்த இடத்துல பிரவேசிச்சா வழி விலையே போனா ஏன் பிரச்சனை தீர்வு நம்புறதில்லை. நம்ம எல்லாம் என்ன இதை பிடிச்சு வச்சு ஜெபம் பண்ணா தீர்ந்துடும். இதுக்கு தான் உபவாசம் இருப்பேன். இந்த வீட்டு பிரச்சனையால என்னால முடியல, இந்த பொருளாதார பிரச்சனை என்ன முடியல, இந்த படிப்பு பிரச்சனை என்ன முடியல, இந்த பயணத்தால முடியல, இந்த டாக்குமெண்ட்ஸ் இன்னும் சரியாகல, இதற்காக நம்ம ஜெபிப்போம். இப்படி பல காரியங்களுக்காக நம்ம வேதனைப்பட்டு, வியாதிக்காக, பிரச்சனைக்காக, குடும்ப பிரச்சனைக்காக, எல்லாவற்றுக்கும் தீர்வு என்ன தெரியுமா? ஆண்டவரே உம்முடைய வழியில் நான் பயணிக்க என்னை பலப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த பலன் உங்களுக்கு கிடைக்குமானால், கர்த்தர் காண்பித்த வழியிலே நீங்கள் பயணிப்பீங்களா இருந்தா உங்க பிரச்சனை எல்லாம் அப்படியே நிழலை போல விலகி போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிருங்க. ஏண்டா அந்த வழியில பிரவேசிக்கும் போது அந்த வழியால் எல்லாம் வர முடியாதுங்க, தெரியுமா? கர்த்தர் காண்பிக்கிற வழியில போகும் பொழுது உங்களை எதுவும் மேற்கொள்ள முடியாது. எல்லாத்துக்கும் தீர்வு இதுதான். எனக்கு போதித்தருளும், உங்களுடைய வழி எனக்கு போதியும். எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு தானுங்க. நீங்க எல்லா பிரச்சனையும் ஓரம் கட்டி போட்டு இப்படி ஜெபம் பண்ணுங்க. தீர்வு வரலன்னா பாருங்க. உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கணும்னு சொன்னா பாருங்க. நீங்க எல்லா விண்ணப்பத்தையும் உரங்கட்டுங்க. அது கிடைக்கல, இது கிடைக்கல, அது பிரச்சனை, இது பிரச்சனை, எவ்வளவு காலமா காத்திருக்கிறோம், ஐயோ மனமுளைஞ்சல், வேதனையா போச்சு, இதனால நம்ம சோர்ந்துட்டோம், குடும்பத்தில் பிரச்சனை, எல்லாத்தையும் உரங்கட்டிட்டு ஆண்டவரே உம்முடைய வழியில் நான் நடக்க என்னை பலப்படுத்தும். இந்த ஜெபம் உங்க வாழ்க்கையில பிரகாசத்தை கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வரும், உங்க வாழ்க்கையில சமாளத்தை கொண்டு வரும். ஏண்டா அவற்றை வழியில தான் எல்லாம் இருக்குதுங்க. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அந்த வழியில சத்தியம் இருக்குது, அந்த வழியில ஜீவன் இருக்குது, மரணம் இல்ல. அந்த வழியில சமாதானம் இருக்குது. என் வழியாய் பிரவேசிக்கிறவன் உள்ளும் புறமும் என்ன செய்வான்? மேய்ச்சலை கண்டடைவான். அவற்றை வழியில பிரவேசிக்கும் போது உள்ளும் புறமும் மேய்ச்சல், ஆசீர்வாதம். நானே வாசல். எதுக்குங்க வாசலை தேடுறீங்க? இயேசுதான் வாசல், நானே வழி. எதுக்குங்க வழியை தேடி தருமாறீங்க? இயேசுதான் வழி. அந்த வழியால போனா எல்லாத்துக்கும் விடுதலை, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு. இல்ல பிரதர், என் பிரச்சனை கொஞ்சம் இல்ல. உங்க பிரச்சனைக்கு நீங்க எல்ல வையுங்க, கர்த்தருக்கு விடுதலைக்கு எல்லை கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லை கிடையாது. என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு விடுதலை நிச்சயம். ஆனால் கர்த்தருடைய வழியில உறுதியா நில்லுங்க, கர்த்தருடைய காண்பிக்க வழியில பயணிங்க. வாசிங்க இன்னொரு வசனத்தை. ரைட், இவ்வளவுதான், இவ்வளவுதான் இதுக்கான காரியம். என்னது? கர்த்தருடைய வழி. 3 காரியம் பார்த்துருவோம். 4வது காரியம் 4, 5 ஒரு வசனம் தான், வேகமா முடிச்சிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது என்ன சொன்னால், சங்கீதம் 141 3 வாசிக்கலாமா? என்னத்துக்கு வையும் காவல்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். இந்த வாய்க்கு காவல் வைக்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வாய் ரொம்ப மோசமானது. அதுவும் கிறிஸ்தவங்களோட வாய் உண்மையா எப்படியோ இருக்க வேண்டிய வாய், தாறுமாறான வாயுங்க. சோ ஆண்டவரத்தில் நீங்க கண்டிப்பாக இதற்காக ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணுங்க? ஆண்டவரே என் வாய்க்கு என்ன செய்யுங்க? காவல் வையுங்க. ஏன்னா எனக்கு ஞானமா பேச தெரியல.
அன்பா பேச தெரியல, சமாதானமா பேச தெரியல, பக்தி விருத்தியா பேச தெரியல. நான் பேசுறதெல்லாம் விதவெண்டாவாதமா இருக்குது. நாங்களாம் வாயை திறந்தாலே மற்றவங்களை காயப்படுத்துறது, மற்றவங்களை நக்கல் அடிக்கிறது, பையாசம் பண்றது, குற்றப்படுத்துறது, கேலி பண்றது, குறை சொல்றது. தாவீது அழகா கேட்கிறாரு, ஆண்டவரத்துல ஜெபிக்கிறார், ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையுங்கப்பா. கிறிஸ்தவங்களோட வாய்க்கு காவல் வைக்க நம்ம ஜெபிக்கணும். எங்களோட வாய்க்கு நிறைய பேர் காவல் இல்லை தெரியுமா? நல்லா கவனியுங்கள். எங்களோட வாயால் நாங்கள் பேசுகிற ஒவ்வொன்றுக்கும் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். வாயின் வார்த்தைகளை என்ன செய்யணுங்க? கணக்கு கொடுக்கணும். அதான் ஜெபிக்கிறார், கர்த்தாவே இருதயத்து தியானங்களும் என் வாயின் வார்த்தை உமக்கு பிரியமா இருப்பதாக. தாவீது ஜெபிக்கிறார். சங்கீதம் 39 சொல்றாரு, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாய்க்கு கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். கடிவாளம் போடுங்க வாய்க்கு. பேச தெரியலன்னா பேசாதீங்க. மற்றவங்களோட அன்பா பேச தெரியலையா கதைக்காதீங்க. மற்றவங்களுக்கு ஒரு பக்தி விருத்தியான வார்த்தையை சொல்ல முடியலையா அப்படின்னா கதைக்காதீங்க. மற்றவங்களை ஆறுதப்படுத்த முடியல கதைக்காதீங்க. ஆனால் அதற்கு மாறாக குற்றப்படுத்துவது, கேலி சொல்வது, குறை கூறுவது, நக்கல் கதை சொல்லுவது, பரியாசம் பண்ணுவது, ஞானமா பேசுங்க. யாருடைய இருதயம் காயப்படாதபடி பேசுங்க. இதுதான் வாய்க்கு காவல், தேவையான ஒரு காவல். அந்த காவல் செய்யப்பட்ட வாய் என்ன செய்யும் என்றா பக்தி விருத்தியானதை பேசும். என்னத்தை பேசுமுங்க? காவல் நாய் என்னத்தை பேசுமுங்க? பக்தி விருத்தியானதை பேசும். கடிவாளம் போடப்பட்ட வாய் என்ன செய்யும்? பக்தி விருத்தியானதை பேசும். நல்ல வார்த்தை, 2 வார்த்தை பேசும். நல்ல வார்த்தை தான் பேசும், அதிகம் பேசாது. ஆனால் 2 வார்த்தை பேசினாலும் அந்த காயத்தை ஆற்றுகிற வார்த்தையா இருக்கும், பக்தி விருத்தியான வார்த்தையா இருக்கும், அது சத்தியத்துக்கு உட்பட்ட வார்த்தையா இருக்கும். இந்த கடிவாளம் தேவை. சொல்லுங்க, வாசிங்க சிஸ்டர். சங்கீதம் 19:14 வாசிங்க சிஸ்டர். பிரீதியா இருப்பதாக. அப்போ நல்லா கவனிங்க, இந்த வாயின் வார்த்தை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல. நான் எவ்வளவு ஜெபிச்சுட்டு என் வாயால மற்றவனை பரியாசம் பண்ணிக்கிட்டு, என் வாயால மற்றவனை குறை கூறிக்கிட்டு, என் வாயால மற்றவனை குற்றப்படுத்திக்கிட்டு, என் வாயால மற்றவனை கேலி பண்ணிக்கிட்டு, என் வாயால மற்றவனை கஷ்டப்படுத்திக்கிட்டு, நோவடித்துக்கிட்டு, காயப்படுத்திட்டு இருந்தால் என் வாயின் வார்த்தை கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. என் ஜெபம் என் கூரைக்கு மேலால போகாது. என் வாயின் வார்த்தை கவனமா இருக்கணும். லேலூயா. என் வாயின் வார்த்தை எல்லாம் கடிவாளம் போடப்பட்டிருக்கணும். கடிவாளம் என்ற வார்த்தை லிமிட்டா இருக்கணும். கண்டதெல்லாம் பேச முடியாது. யார் என்ன தடுக்கிறது, யார் என்ன எதிர்த்து பேசுறது என்று விட்டு என் இஷ்டத்துக்கு நான் கதைக்க முடியாது. கர்த்தரின் வாயின் வார்த்தைகளுக்கு கணக்கு கேட்பார் என்ற அந்த பயத்தோடு, அந்த நடுக்கத்தோடு நாங்க பேச கற்றுக்கொள்ளணும். இதுதான் கர்த்தருக்கு பிரியமான இருதயம் உள்ள மனுஷன். லேலூயா. இந்த ஜெபம் நமக்கு தேவை. இந்த ஜெபம் நமக்கு தேவையான ஜெபம். என் வாய்க்கு கடிவாளம் போடுங்கப்பா என்று ஜெபிக்கணும். லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறுதி வசனம் முடிச்சிடலாமா? அடுத்தது 5வது காரியம். எத்தனை சொல்லிட்டேனுங்க? 4 முடிச்சிட்டேன். 5வது வாசிக்கலாம். 17:8 சங்கீதத்திலேயே. அவ்வளவுதானா? ஆமா, அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட். ஆமா, என்னது? சங்கீதம் 17:8. அவ்வளவுதான். என்ன வசனம்? கண்மணி போல என்ன காத்தர். இப்படியானவங்களை கண்மணி போல காப்பாருங்க. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். யாரை தொடுகிறவன்? கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு, கர்த்தருக்கு பயப்படாம, கர்த்தருக்கு முன்பதாக பிரியமா வாழாம இருக்கிறவன் எல்லாம் கண்மணி போல காப்பாரா? கழுகு போல சுமப்பாரா? தாயை போல தேற்றுவாரா? இல்லங்க. அல்லாஹ் புரிஞ்சு கொள்ளுங்க. யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறாங்களோ, இந்த வசனத்தின்படி இந்த ஜெபத்தோடு இந்த நடுக்கத்தோடு நிற்கிறாங்களோ, அவளை கண்மணி போல காப்பாருங்க. கண்மணி போல காப்பார். இது ஒரு ஜெபம். இதுதான் இறுதியான ஜெபம். நம்ம எல்லாரும் ஆரம்பத்தில் முதல் ஜெபமே எங்க என்ன ஜெபம்? கண்மணி போல எங்களை காப்பாற்றும் ஆண்டவர், கண்மணி போல காத்துக்கொள்ளும் ஆண்டவர். எங்களோட முதல் ஜெபம் எங்க வருது?
கடைசி ஜெபம் தான் முதல் ஜெபமா மாறி போச்சு. இப்ப விளங்குதா ஓர்டர் எப்படின்னு? இதுதான் என்னுடைய ஜெபத்தின் ஓர்டர். நான் உண்மையா சொல்றேன், கர்த்தரை மகிமைப்படும் தேவ பாதத்தில் நான் அதிகமாக அந்த காரியங்களுக்காக இந்த ஜபிக்கிறத விட இந்த முன்பு சொல்லப்பட்ட சுத்திகரியும் ஆண்டவரே, புதுப்பியும் ஆண்டவரே, பலப்படுத்தும் ஆண்டவரே, ஆளுகை செய்யும் ஆண்டவரே, இதுக்கு தான் அதிக நேரம் நான் செலவிடுறது கூட. ஏன்னா வேதம் எனக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்துருக்குது. ரொம்ப நேரம் எல்லாம் விசாவுக்காக, வேலைக்காக, வருமானத்துக்காக, பணத்துக்காகலாம் பல மணி நேரம் மெனக்கிட மாட்டேன். அதெல்லாம் 2-3 நிமிஷம் ஜெபம் தான். 2 வார்த்தை 3 வார்த்தை, வாலாக தலையாக்குங்க, கீழாக மேலாக்குங்க, ஆமென் ஸ்தோத்திரம். அதெல்லாம் 2-3 நிமிஷம் தான் இந்த ஜெபம் இருக்கும். அதுக்குள்ள நல்ல ஒரு வீட்டை தாங்க ஆண்டவரே, பொருளாதார சந்திங்க ஆண்டவரே, எல்லாம் ஒரு 5-10 நிமிஷம் ஜெபம் தான். அதிகமான ஜெபம் இதுக்கு தான் நிற்போம். ஏன்னா வேதம் அதிகமான அதாவது பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் இதுக்கு தான் அதிகம் செலவிட்டு இருக்காங்க. வீடு தாங்க ஆண்டவரே, காடு தாங்க ஆண்டவரே, பங்களா தாங்க ஜெபிக்கல, அதெல்லாம் ரொம்ப நம்ம ஜெபம் பண்ண இல்ல. ஹல்லேலூயா. அப்போ கண்மணி போல காத்தருளும். ஷார்ட்டான பிரேயர் பாருங்க, சுருக்கமான ஜெபம், கண்மணி போல காத்தருளும், அவ்வளவுதான். ஆனா அதுவே அதே தாவீது முன்பு ஜெபிக்கும் போது எவ்வளவு விளக்கமா ஜெபிக்கிறான் பாத்தீங்களா? போதி தருளுங்க, காண்பீங்க, கற்றுக் கொடுங்க, வழியை காட்டுங்க, வேதனுடைய வழி சொல்லுங்க. எத்தனை ஜெபம், எத்தனை விதமாக ஜெபிக்கிறான், கருத்தாய் பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு ஏற்ற மனிதர்களாக, ஏற்ற குடும்பமாக, ஏற்ற ஒரு சபையாய் வாழ வேண்டும் என்றால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். இந்த ஜெபத்துக்கு பதில் வரும். இந்த எல்லா ஜெபத்துக்கும் பதில் வரும். வரும் பொழுது என் சுபாவம் மாறும், என் வாழ்க்கையும் மாறும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை மாறுறதுக்கு முதலாவது என் சுபாவம் மாறணும். என் சுபாவம் மாறணும்னா இந்த ஜெபம் வேணும். ஹல்லேலூயா.